மனுஷங்களுக்கு மாறுவேஷம் போட்டு பார்த்துருக்கோம். கேக்குக்கு மாறுவேஷம் போட்டு பார்த்துருக்கீங்களா? என்னடி இந்த சொல்ற? கேக்குக்கு நம்ம மாறுவேஷம் நீ என்ன சொல்ற? போட்டிருக்கோம். என்னன்னா, இது வெளியே பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? சாக்லேட் கேக் மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இட்ஸ் கம்ப்ளீட்லி எக்லெஸ் ரசமலாய் கேக். ஆமாம், இந்த கேக் வந்து உள்ள ஃபுல்லாகவே வந்து ரசமலாய் ஃபில்லிங்ஸ் கொடுத்து ரசமலாய் கேக் பண்ணியிருக்கோம். பட் வெளியே வந்து பாப்பாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம சாக்லேட் கேக்காக சாக்லேட்ஸ் பிஸ்கெட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஃப்ளேவர் வந்து அவங்க அம்மாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம இது வந்து ரசமலாய் கேக்காக நம்ம இந்த கேக்கை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க இந்த மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ 2 டயருமே இதே மாதிரி ரெடி பண்ணி, அதாவது 2 டயருமே டாப் டயருமே உள்ள ரசமலாய் ஃப்ளேவர் தான், வெளியே மட்டும்தான் நம்ம சாக்லேட் க்ரீம் கொடுத்துருக்கோம். அவங்க இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணி 2 டயருமே வந்து ஸ்டாக் பண்ணியாச்சு. தென் உட்டன் ஸ்டிக்ஸே நடுவில் வந்து சேஃப்டிக்கு ப்ளேஸ் பண்ணி மேலே ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் ட்ரிப்பிங் கொடுத்தாச்சு. சாக்லேட் ஃப்ளேவர்னு நம்பணும்ல. ஸோ மேலே ஃபுல்லாகவே வந்து சாக்லேட் ட்ரிப்பிங் கொடுத்து, அது இல்லாமல் குட்டிக்கு வந்து என்னென்ன சாக்லேட் பிடிக்குமோ பிஸ்கெட்ஸ் இதெல்லாமே ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதாவது கிட்கேட், டார்க் ஃபேண்டசி, ஓரியோ, ஷார்ட்ஸ் இதெல்லாமே ப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே சாக்லேட்ஸ் எல்லாமே கேக் மேலே ப்ளேஸ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் பாப்பாவோட ஃபோட்டோஸுமே மேலே ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே ப்ளேஸ் பண்ணி இந்த கேக்கை அவங்க என்ன மாதிரி கேட்டாங்களோ கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் உங்களோட குட்டீஸ் பர்த்டேக்கு கேக்ஸை கஸ்டமைஸ் பண்ணணுமா, ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேட் கேக்ஸ் வேணுமா, ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆர் டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. See you on next ஈரோட்டில் video. இன் அண்ட் அரவுண்ட் பவானி அண்ட் குமரப்பாளையம் எங்கே இருந்தாலும் நாங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறோம். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க.